விழுப்புரத்தில் 3 நம்பர் லாட்டரி சீட்டு நடப்பதை கள ஆய்வு மூலம் புதிய தலைமுறை உறுதி செய்திருக்கிறது. எப்படி நடக்கிறது இந்த 3 நம்பர் லாட்டரி விற்பனை? விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு 2003ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. எனினும் 1 நம்பர் லாட்டரி, 3 நம்பர் லாட்டரி என பல வடிவங்களில் விற்பனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கும் விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டத்தில் லாட்டரி விற்பனை கொடிகட்டி பறப்பதாக தெரிகிறது. முன்னர் கேரளாவில் இருந்து லாட்டரி சீட்டுகளை வாங்கி வந்து விற்பனை செய்து வந்தவர்கள் வந்து 759. ஒரு சீட்டு வின்னிங் பண்ண எவ்வளோ? 5000. 5000. அதுல அதுல ஒரு 5 நம்பர் அதுல வைக்கிறேன்னா எவ்வளோ ஆகும்? 5 நம்பர்னா ஒரே செட்டா? ஒரே செட்டு 5000. 5 5 75, 10 வச்சுன்னா 1.5 லட்சம். சரி, அப்போ அந்த 3ல ஒரு நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு வரும்? 50 ரூபா. 50 ரூபா. 2 நம்பர் வந்துச்சுன்னா 500 ரூபா. போலீஸ் ரேடு 3 நம்பர் இன்னைக்கு போடல, செல்லுல அனுப்புவோம் நம்ம தெரு பசங்களுக்கு. 2 மணிக்கு மேல அனுப்ப, 1 மணிக்கு மேல வா சாப்பிட வரும்போது போன் பண்றவனுக்கு. லாட்டரி சீட்டு என்றவுடன் அச்சடிக்கப்பட்டது என நினைக்க வேண்டாம். தேர்ந்தெடுத்த 3 எண்களையும் அதற்கு கட்டிய கையையும் ஒரு ரசீதில் எழுதி தருவார்கள். பெரும்பாலும் வாட்ஸ்அப் மூலமே 3 நம்பர் லாட்டரி விற்பனை நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 500 பேர் 3 நம்பர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டிருப்பது தெரிகிறது. அதில் 10 பேர் பெரு வியாபாரிகள் என்றும் அவர்களுக்கு கீழ் 400 பேர் சிறு வணிகர்களாக செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. குலுக்கல் மூலம் பரிசு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் வியாபாரிகளே அதை தேர்ந்தெடுப்பதாக தெரிகிறது. அதாவது எந்த எண் குறைவான எண்ணிக்கையில் விற்பனையாகி உள்ளதோ அதற்கு பரிசை அறிவிப்பதாக கூறப்படுகிறது. நாளொன்றுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 1 கோடி ரூபாய் அளவிற்கு 3 நம்பர் லாட்டரி விற்பனையாவதாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஜோதி நரசிம்மன்.